இந்த கணனி பாடசாலைக்கு பெற்றுக்கொள்ள தொடர்பாக ஆசிரியர்கள் சார்பிலே உரையாற்றுமாறு எங்களுடைய ஐடி இணைப்பாளர் திரு வித்யாவரன் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் மற்றும் இன்றைய கணனியை நமது பாடசாலைக்கு அன்பளிப்பு செய்ய வந்திருக்கும் அன்பேசுவம் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது பாடசாலை இன்று ஆரம்பித்து 1.5 வருடங்களாயும் எதுவித கணனியும் வழங்கவில்லை. இன்று இந்த அன்பேசுவம் நிறுவனம் முன்வந்து 5 கணனிகளை வழங்கியிருக்கின்றது. அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வருடம் ஜிசி சாதாரண பரீட்சையில் நமது மாணவர்கள் தோற்றி 100% சித்தியை பெற்றிருந்தனர். அதே மாதிரி தொடர்ந்து வரும் காலப்பகுதியிலும் நமது மாணவர்கள் அதிசிறந்த பொறுப்பேற்றை பெற்று இந்த அன்பேசுவம் நிறுவனத்துக்கு ஒரு உறுதியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது இந்த கணனி கல்வி நிறுவனம் தொடர்ந்து இயங்கும் என்றும் அதை சிறப்பாக நடக்கும் மாணவர்கள் சார்பிலே சங்கீதா அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கின்றேன். எல்லா இனிய உள்ளங்களுக்கும் என் அன்பு கனிந்த வந்தனங்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே பல சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையை முன்னணி பாடசாலையாக தெரிவு செய்து எமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சுவிஸ் தமிழ் சங்கத்தினர் எமது பாடசாலைக்கு 5 கணனிகளை அன்பளிப்பு செய்துள்ளனர். அந்த வகையில் காலத்தினால் செய்து நன்றி சிறிதனையும் ஞானத்தில் மான பெரிது. எமது சேவையை இந்த காலத்துக்கு ஏற்றவாறு உணர்ந்து எமக்கு இந்த கணனி அறிவு இல்லாத போதிலும் இந்த சந்தர்ப்பத்திலே எமக்கு கணனி அறிவை முற்றுமுழுதாக பெற்றுக்கொள்ள எமது எதிர்காலத்திலே நாங்கள் சிறந்ததொரு மாணவர்களாக திகழ்வதற்கு அன்பளிப்பு செய்த சுவிஸ் தமிழ் சங்கத்தினருக்கு நாம் சிறந்ததொரு மாணவராக வாழ்வோம் என உறுதி கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஒரு மாதங்களுக்கு முன்னதாக எனது பாடசாலை நீண்ட காலமாகவே பல்வேறு குறைகளை இருந்தது. நமக்கு மின்விளப்பாக்கி வந்ததை தொடர்ந்து பல்வேறு குறைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு முழுமையான பாடசாலையாக வருவதற்கு ஓரிரு வருடங்களுக்குள் 100% ஒரு நகர பாடசாலை போன்ற ஒரு பாடசாலையாக இது பாடசாலை மாற்றமடையும் என்பதில் ஐயமில்லை. மின்விளப்பாக்கி கிடந்ததை தொடர்ந்து எங்களுக்கு தடைப்பட்டிருந்த நீர் விநியோகம் முழுமையாக நாங்கள் சுத்தமான நீரை எமது வளவுக்குள்ளே பெறக்கூடிய ஒரு இயல்பை நாங்கள் பெற்றோம். போட்டோ பிரதி வேலைகள் செய்ய ஆரம்பித்தோம். கணினி வேலைகளை இன்று கடிதங்களை கூட நாங்கள் என்னுடைய கணினிகள் மூலம் செய்யக்கூடிய இருக்கின்றது. இன்றிலிருந்து மாணவர்களே கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் தகவல் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே எமது பாடசாலையில் கூடுதலாக அக்கறை கொண்ட எமது பாடசாலையினுடைய பெற்றோர் ஆக இருக்கின்ற திரு பி மாணிக்கவாசர் அன்னை அவர்களை இப்போது பெற்றோர் சார்பாக சிறு உரையாற்றுமாறு என்பதாக தாங்கியிருக்கின்ற அவருக்கும் ஒரு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மருசுமூட்டை முருகானந்த மகாவித்தியாலயத்தில் இதுவரை காலமும் நாம் அனுபவிக்காத பெரும் பாக்கியத்தை அன்பேசுவம் அமைப்பு எங்களுக்கு தந்துள்ளதற்கு முதற்கண் நன்றியை தெரிவிக்க வேண்டியுள்ளது. அடுத்து எமது பாடசாலைக்கு கிடைத்தது எமது அதிபர் தான் முக்கியமான முதற்கண் நாம் தெரிவிக்க வேண்டிய விடயம். எமது பாடசாலைக்கு மாறி மாறி வருகின்ற தலைமை பீடம்தான் முக்கியம். எமது கணனியை தேடி தந்ததுக்கும் அதிபர் தான் முதற்கண் முக்கியம். அவர் ஆறாறு எங்கிருந்து தேடி கொண்டு வர வேண்டுமோ அவைகளை எமது அதிபரான் தேடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அன்பேசுவம் அமைப்பை அவருடைய நண்பர்கள் மூலமாகத்தான் அவர்கள் முருகானந்தாவுக்கு வந்துள்ளார். இவர்களை முந்தி முருகாட்சி மூட்டைக்கோ அல்ல முருகானந்தாவுக்கோ யாருக்கும் தெரியாது. எங்களுடைய அதிபர் வரவன் என்ற அவர் என்று முருகானந்தாவுக்கு கால் வைத்தாரோ அன்பிலிருந்து எமது பாடசாலைக்கு கிடைத்துள்ள எது வேணுமோ அதை அந்தந்த உடனுக்குடன் செய்து முடித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் இப்படிப்பட்ட ஒரு அதிபரை என்ன தவமிலிருந்து பெற்றோம் என்றுதான் முதற்கண். ஒரு தலைமை பீடம் எப்படி எங்களுக்கு வந்து கிடைக்கிறதோ அதன் மூலம்தான் மிகுதி பின்னணி நடத்தி முடிக்கக்கூடியதாக இருக்கும். இன்று நமது அதிபர் ஆரம்பத்தில் ஒரு மின்பராட்சியை எடுப்பதற்கும் மற்ற ஒரு கணனியை எடுப்பதற்கும்
அவர் எத்தனையோ பாடுபட்டார். அதன் மூலமாக இன்று இந்த அன்பே சிவம் அமைப்பின் மூலம் பிள்ளைகளுக்கான பாதாணிகளையும் மற்றும் அது போன்ற பல பொருட்களையும் பெற்றதோடு இன்று 5 கணனிகள் எங்களுக்கு முருகானந்தாவுக்கு இனி 6 முதல் செய்யாத பெரும் முதலியை அன்பே சிவம் அமைப்பு கொண்டு வரவேற்றி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிக்க வேண்டி கடமைப்பட்டுள்ளோம். முருகானந்தாவின் பெற்றோர்கள் என்ற ரீதியில் எனக்கு அவர்கள் அந்த நேரத்தை நான் கன நேரம் பாதிக்க விரும்பவில்லை. திரும்பவும் எங்களுக்கு இப்படியான உதவிகளை அன்பே சிவம் அமைப்பிடமிருந்து பெற்று நாங்கள் நமது பாடசாலையை முன்னில் வளப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி.